கத்தி பேல நடக்கிறாப்பல சில சில முக்கியமான குணங்கள் இருக்கே, அதை யார் தான் கற்றுக் கொடுத்துருக்காளோ? சான்றோர்கள் இதை போலத்தான் நடக்கிறா. மெத்த படித்தவன் இப்படி நடப்பான். எப்படின்னு எப்போதும் நேர்மையாக நடக்கிறதுக்கு விருப்பமுடையவனாய், உயிரே போகும் தருவாயில் கூட தாழ்ந்த செயல்களை செய்யாதவனாய், எப்போதும் தாழ்ந்தவர்களிடத்தில் கையேந்தாதவனாய், நல்லவாளாக இருந்தால் கூட பணம் இல்லாதவனிடத்தில் பிச்சை கேட்டு விடாதவனாய், மேலே விபத்யுச்சைகி ஸ்தேயம், என்ன விபத்து ஆபத்து வந்தால் கூட நாம் இருக்கிற நிலையிலிருந்து நழுவ விடாதவனாய், பதம் அனுவிதேயஞ்ச மகதாம், மகான்களுடைய திருவடிகளை பின்பற்றி செல்லுபவனாய், அவர்கள் மார்க்கத்தில் நடப்பவனாய் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு தான் படித்தவனுக்கே பெருமை. இப்படித்தான் அவன் இருக்கிறான்ங்கிறதோட வித்வத் பத்ததி முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தோணும், பாப்பா அடுத்த பத்ததி ரொம்ப பெருசு, அது ரொம்ப சுருக்கம். மானசௌரிய பத்ததி, யார் ஒருத்தன் மானத்தோடு இருக்கானோ அவன் என்னென்ன செய்ய மாட்டான், அவன் என்னென்ன செய்வான், ரொம்ப சுலபமாக புரிஞ்சுடலாம். அப்போ முதல் ஸ்லோகம், க்ஷுக்ஷாமோபி ஜராகிருஷோபி சிதில பிராயோபி கஷ்டாம் தசாம் ஆபன்னோபி விபன்னாதீதிரபி பிராணேஷு நஷ்யத்வபி மந்தேபேந்திர விபின்ன கும்ப கபடாக்ர சைகபத்த ஸ்பிருகா கிம் ஜீர்ணம் திருணமத்தி மான மகதாம் அக்ரேசர கேசரி. சிங்கம் ரொம்ப மானத்தோட வாழற சிங்கம் இல்லையோ, அது ஏதோ அடிபட்டு கால் நோண்டுறது எதுங்கிறதுக்காக பக்கத்தில் வளர்ந்துருக்கிற புல்லை சாப்பிடுமான்னு யானையினுடைய மத்தகத்திலே அது பிளக்கிறதுக்கு காத்துருக்கிற சிங்கம் பட்டினி கிடந்து உயிர விடுமே தவிர ஒரு நாளும் புல்லை பசித்தாலும் புசித்து விடாது. அதே போல மானத்தோட வாழ்ந்தவன் என்னென்ன செய்ய மாட்டாங்கிறார். க்ஷுக்ஷாமோபி, பசிதாகத்தால் உயிரே போறாப்புல இருந்தாலும், ஜராகிருஷோபி, மூப்பால இழைச்சே போயிருந்தாலும், சிதில பிராயோபி, உடம்பு உடஞ்சே போனாப்புல இருந்தாலும், கஷ்டாம் தசாம் ஆபன்னோபி, மிக கஷ்டமான தசையை அடைஞ்சுட்டவனா இருந்தாலும், விபன்ன தீதிரபி பிராணேஷு நஸ்வத்யபி, ஆபத்தில் பிராணனே போயிடும் போல அப்படி இருந்தாலும், கிம் ஜீர்ணம் திருணமத்தி, தாழ்ந்த செயலை மட்டும் பெரியோர்கள் செய்துவிடவே மாட்டார்கள். மானத்தோட வாழ்ந்தவன் அந்த நிலையிலேருந்து பிறழ்ந்து வந்துவிட மாட்டான். அதை போலத்தான் நாமும் இருக்கணும்னு சொல்கிறார். ஆனால் இப்போ இந்த காலம் கலிகாலம் 2015 இருக்கும். எப்படியானா விட்டு கொடுத்து குனிஞ்சோ நிமிந்தோ கழஞ்சோ என்ன பண்ணியோ யார் யார் என்னென்ன பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணி வாழ்ந்துக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்கிற நாளாக தான் இது இருக்குது இப்போ. ஆனால் இருந்தால் பேர் நிற்காது. இப்போ யார் இப்போ பேரை பற்றி கவலைப்பட போகிறா? எனக்கு என்ன பேர் இருக்கணும், புகழ் இருக்கணுமா, பணம் இருக்கணுமாண்ணா, அண்ணா என்ன வேணா நீர் என்ன வேலைக்காரன் வேணால் கூட்டுக்கும், என்ன பேர் வேணால் கொடும் சுவாமி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ பணத்தை நிறையா கொடுத்தா போகிறோம். நீர் என்ன பதவி பேர் கொடுக்குறேன்னு யார் கவலைப்பட போகிறா? அந்த நாள் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுருந்தா நமக்கு என்ன இருந்தாலும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல பெருமை இருக்கணும், அதை அவள்லாம் நம்மளை மதிக்கணும். அதுக்குன்னு கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் கூட மனஸ்திருப்தி இருக்கிற இடத்துல வேலை செய்யணும் சுவாமி. இப்போ அதெல்லாம் கிடையாது. மன திருப்தியெல்லாம் இல்லை. பணம் எங்கே கூட கொடுப்பா? இவாளை விட 10% கூட கொடுத்தான்னா சொல்லிக்கிறதே இல்லை, அங்கே போய்ட்றான். அவனோட இன்னொருத்தன் கொடுத்தானா சொல்லிக்கிறதே இல்லை, போய்ட்றான். ஏன் விட்டுட்டு போனாருன்னு இவர் தேடிகிட்டே இருக்கார். இப்போ எந்த நிறுவனத்துலேயும் 15% 20% ஆள் சுற்றிகிட்டே இருக்கலாம். ஒருத்தர் போகவே மாட்டேங்க, இங்கேருந்து அங்கே போய்ட்றா, அங்கேருந்து அங்கே போய்ட்றா. ஏன் போனான்னா தேடி தேடி கடைசியில் நம்ம நிறுவனத்தில் இருந்தார், வேலையை கற்றுண்டார், அங்கே போனால் இங்கே 10,000 ரூபா சம்பளம்னா அவர் 12,000 ரூபாங்கிறார். சரி நான் அங்கே போய்ட்றார். நம்ம நினச்சின்னு இங்கேயே அவர் வேலை செய்யலையே, அங்கே போய் என்ன செய்ய போகிறார்? அவன் புது முதலாளி சொல்கிறான், எங்கேயும் செய்யலையோ இல்லையோ எங்கிட்டே இருக்கட்டுமேங்கிறான். எப்படியும் உங்ககிட்டையும் செய்யலை, அப்போ செய்யாமலே எங்கிட்டையும் எடுத்துகிட்டு போகலாமோ இல்லையோ? இப்படித்தான் சுற்றி சுழன்று கொண்டு இருக்கிறோம். அதனால நாம் புரிஞ்சிக்க வேண்டியது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஸ்வல்பஸ்திராயு வசாவசேஷ மலினம் நிர்மாம்சம் அப்பியஸ்திகம் ஸ்வாலப்த்வா பரிதோஷமேதி நதும் நதும் தத்தஸ்ய க்ஷுதாக்ஷாந்தயே சிம்ஹ ஜம்புகமங்கமாகதமபி தியக்த்வா நிகந்தி த்விபம் சர்வஹ கிருச்சிரகதோபி வாஞ்சதி ஜனஹ சத்வானுரூபம் பலம். நாம் எப்படி இருக்கோமோ அதுக்கு தகுந்த பலத்தை தானே எதிர்பார்ப்பா. விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதே மாதிரி பாருங்க, நாய் எலும்பு துண்டை சாப்பிட்டு இருக்கு, அதில் துளி ரத்தம் சதை இருந்ததுன்னா திருப்திப்பட்டுப்படும். அதுக்கு மேலே இதை கொடு அதை கொடுன்னு அது ஆசையப்படாது. இப்போ அதுக்கு வேண்டியது தானே அது ஏற்றுக்கும். அதே போல் பக்கத்துலேயே ஒரு நரி வந்து தன் காலுங்கிழியை விழுந்தாலும் சிங்கம் அடிக்காதான். நரி அடித்து சாப்பிடவே சாப்பிடாது. அங்கே ஒரு ஆனை கூட்டத்தோடு இருந்ததுன்னா தாவிண்டு அங்கே தான் போகும்.